உலகில் ஒட்டுமொத்தமாக 195 நாடுகள் உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்சி ஆட்சி முறை, இரு கட்சி ஆட்சி முறை, பல கட்சி ஆட்சி முறையும் நடைமுறையில் இருந்து வருகிறது. இதில் இந்த 195 நாடுகளில் ஒரே விதமான ஆட்சி முறை இல்லை. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு ஆட்சி முறை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் பிரதமர் ஆட்சி முறை. பிரதமருக்கு அடுத்து குடியரசுத் தலைவர் ஒரு கௌரவமான ஒரு பதவி. ஸோ அந்த குடியரசுத் தலைவரை காட்டிலும் பிரதமருக்கு தான் முழு அதிகாரம் இருக்கின்றது. ஸோ பிரதமருக்கு அடுத்து தான் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்கின்றது. ஆனால் அமெரிக்கா போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அதிபர் ஆட்சி முறை இருந்து வருகிறது. அதிபருக்கு தான் முழு அதிகாரம் இருக்கின்றது. ஒரு சில நாட்டில் மன்னர் ஆட்சி முறை இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு விதமான ஆட்சி முறை இருந்து வருகிறது. ஆனால் இந்த நிலையில் உலகில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள், பிரதமர்கள், அதிபர்கள், மன்னர்கள் வரிசையில் யாருக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு கருத்து கணிப்பை அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனம் நடத்தியது. அதாவது உலகின் நம்பிக்கையான தலைவர்களில் பிரதமர் மோடிக்கு முதல் இடம் கிடைத்துள்ளது. அவர் 100 மதிப்பெண்களுக்கு 75 மதிப்பெண்களை பெற்று முதல் இடத்தில் இருந்து வருகிறார். அமெரிக்காவை சேர்ந்த புலனாய்வு நிறுவனமான மார்னிங் கன்சல்ட் என்ற நிறுவனம் இந்த ஆய்வை மிக விரிவாக மேற்கொண்டது. இந்த ஆய்வின் போது உலக தலைவர்களுக்கு அவர்களது சொந்த நாட்டில் எவ்வளவு மதிப்பு இருக்கிறது என்றும் பொதுமக்களிடம் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. அதோடு உலக நாடுகளில் எந்த அளவுக்கு மரியாதை இருக்கிறது என்றும் ஆய்வில் விரிவாக கேள்விகள் கேட்கப்பட்டது. இவை மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாட்டு தலைவரும் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் நம்பகத்தன்மையுடன் நடந்து கொள்கின்றனர் என்றும் முந்தைய நிகழ்வுகளின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்பட்டது. இந்த ஆய்வு மற்றும் மதிப்பீடு முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. இதில் முதல் 8 இடங்களை பிடித்து இருக்கும் தலைவர்களின் பெயர்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அவர்களுக்கு கிடைத்த மதிப்பெண்கள் மற்றும் முழு விவரமும் வெளியிடப்பட்டுள்ளது. உலகின் நம்பிக்கையான தலைவர்களில் பிரதமர் நரேந்திர மோடி முதல் இடம் பிடித்துள்ளார். 2வது இடத்தில் தென் கொரிய அதிபர் லீ ஜோ மிங் உள்ளார். அவருக்கு 59 மதிப்பெண்கள் கிடைத்துள்ளன. அர்ஜென்டினா நாட்டின் அதிபர் ஜாவிஸ் 3வது இடத்தை பிடித்துள்ளார். இந்த மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை இந்த ஆய்வுகள் எடுக்கப்பட்டு புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன என்று மார்னிங் கன்சல்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த பட்டியலில் 4வது இடத்தை கனடா பிரதமர் மார்க் கார்னியும், 5வது இடத்தை ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பனிசும், 6வது இடத்தை மெக்சிகோ அதிபர் கிளடியாவும், 7வது இடத்தை சுவிட்சர்லாந்து அதிபர் கரின் கெல்லர் சுட்டரும் பிடித்துள்ளனர். இது குறித்து பாஜக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அமித் மாலவியா தனது எக்ஸ் பக்கத்தில் கூறும்போது, 100 கோடிக்கும் அதிகமான இந்தியர்களால் நேசிக்கப்பட்டு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களால் மதிக்கப்படும் தலைவராக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உருவெடுத்துள்ளார். மார்னிங் கன்சல்ட் நிறுவனத்தின் ஆய்வு முடிவில் அவர் மீண்டும் உலகின் நம்பிக்கையான தலைவர்கள் பட்டியலில் முதல் இடத்தை பிடித்துள்ளார். உலக அளவில் மிக உயர்ந்த மதிப்பீடு பெற்ற மற்றும் மிகவும் நம்பகமான தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி உள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். அவரது வலுவான தலைமையில் பாரதம் பாதுகாப்பான கைகளில் உள்ளது என்றும் கூறியுள்ளார். அமெரிக்காவை சேர்ந்த புலனாய்வு நிறுவனமான மார்னிங் கன்சல்ட் என்ற நிறுவனம் மேற்கொண்டுள்ள இந்த ஆய்வில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 8வது இடத்துக்கு தள்ளப்பட்டு உலகின் நம்பிக்கையான தலைவர்களில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல் இடம் கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். குறிப்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 100 மதிப்பெண்களுக்கு 75 மதிப்பெண்களை பெற்று முதல் இடத்தில் இருப்பது கவனிக்கத்தக்கதாகும். இந்தியாவில் தொடர்ந்து 4078 நாட்களாக
பிரதமர் பதவியில் அமர்ந்து இந்தியாவின் மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் சாதனையை தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முறியடித்து உள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்று ஜூலை 25ஆம் தேதியுடன் 4078 நாட்கள் நிறைவு செய்துள்ளார். இதன் மூலம் முன்னாள் பிரதமரான மறைந்த இந்திரா காந்தி தொடர்ச்சியாக 4077 நாட்கள் நாட்டின் பிரதமராக பதவி வகித்திருந்த சாதனையை மோடி அவர்கள் முறியடித்து உள்ளார். 1966ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி முதல் 1977ஆம் ஆண்டு மார்ச் 24ஆம் தேதி வரை இந்திரா காந்தி தொடர்ச்சியாக பிரதமராக பதவி வகித்து 4077 நாட்கள் பிரதமராக பதவியில் இருந்தார். இந்நிலையில் பிரதமர் மோடி பதவியேற்று ஜூலை 25ஆம் தேதியுடன் தொடர்ச்சியாக 4078 நாட்கள் பதவியில் இருந்துள்ளார். இந்த மைல்கல் சாதனையுடன் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு இந்திய வரலாற்றில் தொடர்ச்சியாக நீண்ட காலம் பிரதமராக பணியாற்றிய இரண்டாவது பிரதமர் என்ற சிறப்பையும் மோடி அவர்கள் பெற்று மேலும் பல சாதனையை படைத்து வருகிறார். குறிப்பாக 2002, 2007, 2012 ஆகிய ஆண்டுகளில் குஜராத் மாநிலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்று முதலமைச்சராகவும், அதனைத் தொடர்ந்து 2014, 2019, 2024 ஆகிய ஆண்டுகளில் இந்தியாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்று பிரதமராக பதவி வகித்து வரக்கூடிய தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அதாவது இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தொடர்ந்து 16 ஆண்டுகள் பிரதமராக பதவி வகித்து முதல் இடத்தில் உள்ளார். இந்த சாதனையை பிரதமர் நரேந்திர மோடி முறியடிக்க வேண்டுமென்றால் 2029ஆம் ஆண்டு நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்றாக வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2029ஆம் ஆண்டிலும் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தொடர்ந்து 4வது முறையாக பிரதமராக பதவி வகித்து அந்த பதவியை முழுமையாக 5 ஆண்டுகள் நிறைவு செய்தால் ஜவஹர்லால் நேருவின் சாதனையை முறியடிக்க வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.